வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சை பயிரில் நிறைந்துள்ள வளமான மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்முடைய வீடுகளில் சமையலுக்காக பல்வேறு வகையான பருப்பு வகைகள் மற்றும் பீன்ஸ் பொதுவாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. நாம் சாப்பிடக்கூடிய உணவு வகைகளில் இவை முக்கிய பொருளாக இருக்கின்றனங்க. இதில் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கக்கூடியது தான் பச்சை பயிர். அந்த பச்சை பயிர் பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதை மூங் பீன்ஸு, கிரீன் கிராமு, பச்சை பயிரை பாசிப்பயிறு அப்படின்னு சொல்லியும் குறிப்பிடுவாங்க. இந்த பச்சை பயிரில் பார்த்தீங்கன்னா புரோட்டீன், ஃபைபர் உள்ளிட்ட பல முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்குங்க. இந்த பச்சை பயிறு சுவையான ஸ்நாக்ஸ்ல ஆரம்பித்து சத்தான உணவுகள் மற்றும் சாலட்டுகள் அப்படின்னு பல உணவு தயாரிப்புலையுமே பயன்படுத்துவாங்க. நாட்டினுடைய பல இடங்களில் இப்போ மழைக்காலம் முடிந்து விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோடைக்காலம் வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த கோடை காலங்களில் பச்சை பயிர் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் தான். ஸோ பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, அதன் மூலமாக நீங்கள் பெறக்கூடிய மருத்துவன்மைகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் என்ன பண்ணலாம் அப்படின்னா பச்சை பயிரை ஆட் பண்ணிக்கலாங்க. இதய ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை வழங்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து மற்றும் பொட்டாசியம் ஆகிய இரண்டு முக்கிய ஊட்டச்சத்துக்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்குங்க. இந்த ஃபைபர் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் ரத்த நாளங்கள் வழியாக போகுங்க. அந்த ரத்த நாளங்களில் ரத்த ஓட்டத்தை தடுக்கிறதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கெட்ட கொழுப்புகள் படிஞ்சிருக்கும். அந்த கெட்ட கொழுப்புகளை அகற்றுவதற்கு தான் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய அந்த நார் சத்து நமக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல் ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு இதயத்துக்கு போகுங்க. இந்த பொட்டாசியம் சத்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த ரத்த நாளங்களில் எந்த விதமான இறுக்கங்களும் இல்லாமல் பார்த்துக்கொள்வதற்கு பொட்டாசியம் ஹெல்ப் பண்ணும். ஒருவேளை ரத்த நாளங்களில் இறுக்கங்கள் இருந்துச்சுன்னா போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் உடலுக்கு கிடைக்காது, அப்போ இதயத்துக்கும் கிடைக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரத்த நாளங்களில் கொழுப்பும் படிஞ்சிருக்கு, ரத்த நாளங்கள் இறுக்கமாகவும் இருக்குது அப்படின்னா ரத்த ஓட்டம் இதயத்துக்கு கிடைக்காத மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற கடுமையான பக்க விளைவுகள் ஒருவேளை உங்களுக்கு ஏற்படலாம். அது உங்களுடைய உடல் நலத்தை பாதிக்கலாங்க இல்லையா? ஸோ அதனால தான் நீங்கள் பச்சை பயிர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பொட்டாசியம் சத்து நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ரத்த ஓட்டத்தை பாய்ச்சும். ஸோ இதயம் எப்போதுமே உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இது தவிர பச்சை பயிர் கொழுப்பு, சோடியம் குறைவாக இருக்கிறதால தான் இதய ஆரோக்கியத்திற்கு ஏற்ற ஒரு உணவாக பச்சை பயிர் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு டயட் உணவு தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த டயட் உணவாக பசியை கட்டுப்படுத்துறதுக்கு பச்சை பயிர் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. காரணம் என்ன அப்படின்னா பச்சை பயிரில் புரோட்டீன் மற்றும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து அதிகமாக இருக்குங்க. இது இரண்டுமே எடை இழப்புக்கு உதவக்கூடிய குறிப்பிடத்தகுந்த ஊட்டச்சத்துக்களை கொண்டு இருக்குங்க. பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன், அந்த புரதம் மசில் மாசை உருவாக்குறதுக்கும் அந்த மசில் மாசை பராமரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். அதே நேரம் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து நீங்கள் சாப்பிட்ட பின் உங்களை எப்போதுமே நிறைவாக திருப்தியாக உணர வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இது தவிர பச்சை பயிர் கலோரிகள் குறைவு அப்படின்றதால உடல் எடையை குறைக்கூடிய முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த தேர்வாக பச்சை பயிர் இருக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் உங்களுடைய பசியை கட்டுப்படுத்தி தான் வெயிட் லாஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் பச்சை பயிரை காலையிலே சாப்பிட்டீங்கன்னா அதுவே உங்களுடைய பசியை கட்டுப்படுத்தும். நீங்கள் தேவையில்லாமல் அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு உடல் எடையை இன்னும் அதிகப்படுத்திக்க மாட்டீங்க. அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிடுவீங்க. பச்சை பயிரில் இருக்கக்கூடிய நார்சத்து, அமினோ அமிலங்கள் எல்லாமே ஏற்கனவே உங்களுடைய உடலை தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துருங்க. அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சிறதால தேவையில்லாத கொழுப்பு, தொப்பை படிவுகள் இது எதுவுமே உங்களுக்கு இருக்காது. கட்டுக்கோப்பான உடலமைப்பு, கனக்கச்சித உடலமைப்பு நீங்கள் பெறுவீங்க. அதுவும் விரைவாக வெயிட் லாஸ் சாத்தியமாகும். பக்க விளைவுகளை இல்லாமல் நீங்கள் நலமோடு வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். செரிமானம் உங்களுக்கு மேம்படுவதற்கெல்லாமே நீங்கள் பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாங்க. சிறந்த செரிமானத்திற்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து அவசியங்க. அது பச்சை பயிரில் இருக்கிறதால செரிமான அமைப்பை சீராக இயங்க வைக்கிறதுக்கு உதவி பண்ணி மலச்சிக்கல் போன்ற செரிமானம் தொடர்பான கோளாறுகள் ஏற்படுவதை தடுக்குது, குணமும் படுத்துது. செரிமான அமைப்பு தவிர குடல் ஆரோக்கியத்திற்கு பச்சை பயிர் சிறந்ததுங்க. ஸோ இது தவிர ப்ரோபயோட்டிக்ஸ்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்கு. இது குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு வகையான ஃபைபர். ஸோ இப்போ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு மூலக்கூறுகள் கடினமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நார்சத்தை பச்சை பயிர் உங்களுக்கு வழங்கி அந்த உணவு மூலக்கூறுகளை எளிமையாக உடைத்து வைக்க செரிக்க வைக்கும். செரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உணவு மூலக்கூறுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்கள் வெளியேற்றப்பட்டு விடுங்க. ஸோ உங்களுக்கு இந்த சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்றுப்போக்கு, வயிற்று உப்புசம் என எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஸோ டைஜஷன் எப்போதுமே ப்ராப்பராக இருக்கிறதுக்கு வயிறு, குடல் போன்றவற்றினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே நீங்கள் நலமாக வைக்கிறதுக்கு
பச்சைப்பயிறு எடுத்துக்கலாம். இப்போ பச்சைப்பயிறு வந்து செரிமான மண்டலத்தை மேம்படுத்துறதுக்கு காரணமே நார் சத்து தான். ஏன்னா இப்போ நமக்கு வந்து நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது தான் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு பச்சைப்பயிறு எடுத்துக்கொள்ளுங்க. ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திக்கிறதுக்கெல்லாமே பச்சைப்பயிறு எடுத்துக்கொள்ளலாங்க. பச்சைப்பயிறு வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது அப்படின்றதால இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வேகமாக அதிகரிக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகும். எனவே இது நீரிழிவு நிலை அல்லது ஃப்ரீ டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு சிறந்த உணவு தேர்வாக இருக்குங்க. பச்சைப்பயிரில் இருந்திருக்கக்கூடிய நார் சத்து ரத்த ஓட்டத்தில் வந்து சர்க்கரை உறிஞ்சப்படுவது மெதுவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கிறதால உங்களுடைய ரத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரையினுடைய அளவு அதிகரிச்சிருந்தது அப்படின்னா அந்த அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்குமே நீங்கள் தொடர்ந்து என்ன பண்ணலாம்னா பச்சைப்பயிறு எடுத்துக்கலாம். ஸோ லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய உணவு அப்படின்னு என்னன்னா அந்த உணவுகளில் வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு வளமான அளவில் ஊட்டச்சத்துக்கள் இருக்கும். மாறாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை அதிகப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் அதில் இருக்காது. ஒரு உணவை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அந்த உணவுகள் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவில் எந்த மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்துன்றதை பொறுத்து தான் கிளைசமிக் இண்டெக்ஸை கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில் குறைந்த கிளைசமிக் குறியீடு இருக்கக்கூடிய உணவுகளை தான் சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ பச்சை பெரும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவுமே லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் தான், குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டு இருக்குது. அதில் கார்போஹைட்ரேட்லாம் கிடையாது, அமினோ அமிலங்கள் நார் சத்தெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாமே தான் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள். ஸோ அப்போ அதனால் நீங்கள் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரித்துக் கொள்வதற்கு எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நலமோடு வாழ்வதற்கெல்லாமே பச்சைப்பயிறு எடுத்துக்கலாம். ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு தேவையான முக்கியமான மினரல்ஸ்களாக இருக்கக்கூடிய ஜிங்க் மற்றும் இரும்பு சத்து பச்சைப்பயிரில் அதிகம் காணப்படுதுங்க. பச்சைப்பயிரில் இருக்கக்கூடிய ஜிங்க் ஆனது தொற்று நோயை எதிர்த்து போராடக்கூடிய இரத்த வெள்ளை அணுக்கள் அந்த ஒயிட் பிளட் செல்ஸை வந்து உருவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே நேரம் உயிரணுக்களுக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்ல பச்சைப்பயிரில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு சத்து உதவிகரமாக இருக்கும். ஏன்னா அதுதான் ரெட் பிளட் செல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஹீமோகுளோபினுடைய அளவு போதுமான அளவுக்கு வைத்துக்கொண்டு ஆக்சிஜன் சப்ளைவை நம்ம கொடுக்குறதால நம்ம சுறுசுறுப்பாகவும் இயங்க ஆரம்பிப்போம். பச்சைப்பயிரில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தானது நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய சரியான செயல்பாட்டிற்கு அவசியமான ஒன்றுங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இம்யூன் பவரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை குணப்படுத்திக்கலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நீங்கள் வராமல் தடுத்து எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நலமோடு வாழலாம். சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்கள் பச்சைப்பயிறு எடுத்துக்கொள்ளலாங்க. நமது சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சைப்பயிறு வந்து பெரிதும் உதவிகரமாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பச்சைப்பயிறு வந்து புரோட்டீன் இருக்குங்க. புரோட்டீன் என்ன பண்ணும் அப்படின்னா சருமத்தை வந்து பாதுகாக்கும், முடியை வந்து பாதுகாக்கும். சருமம் மற்றும் முடி செல்களை உருவாக்குறதுக்கும் அதில் ஏதாவது சேதங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்குமே புரோட்டீன் ஹெல்ப் பண்ணும். மேலும் பச்சைப்பயிறு வந்து பயோட்டின், அதனால் இது ஒரு நல்ல மூலமாக இருக்கிறதால முடி வளர்ச்சிக்கு தேவையான முக்கியமான விட்டமினான அந்த பயோட்டின் வந்து நமக்கு கொடுக்குது. சுருக்கமாக சொல்ல முடியும்னா உங்களுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள் நீங்கள் பச்சைப்பயிரை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு நீக்கப்படும். ஸோ பச்சைப்பயிறு அல்லது பாசிப்பயிறு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நீங்கள் அரைத்து சருமத்தில் பூசினீங்க அப்படின்னாலுமே ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி பயன்படுத்தினாலுமே சருமத்தில் வந்து உங்களுக்கு வறட்சி நீங்கி போயிடும். சருமம் நீரேற்றமாக இருக்கும். சருமத்தில் கோலஜன் உற்பத்தி மேம்படுத்தப்பட்டு ரத்த ஓட்டம் சீரான அளவில் பாய ஆரம்பிக்கும் போது சருமம் எப்போதுமே புத்துணர்ச்சியாக இருக்கும். வறண்ட சருமம் நமக்கு கிடைக்காது. இதனால் முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள் இந்த மாதிரி எந்த விதமான சரும தோற்றம் இருக்காது. குறிப்பாக அந்த வயதான சுருங்கிய தோல் அமைப்பெல்லாம் இல்லாமல் எளிமையான ஒரு சரும தோற்றம் கிடைக்கும். இப்போ முடி தொடர்பான பிரச்சனைகளும் வரும்போது முடி கொட்டுறது பிரச்சனை இருக்கும், பேன் மற்றும் பொடுகு தொல்லை இருக்கும், இளநரை பித்தநரை பிரச்சனைலாம் இருக்கும். இது எல்லாத்தையுமே நீக்கி விடுவதற்கு அப்புறம் நமக்கு அந்த அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை பெறுவதற்கு எல்லாமே பச்சைப்பயிறு உணவுகளையும் சேர்த்துக்கலாம். தலையிலே மறைத்து பூசலாம். தலைமுடி அடர்த்தியாக உங்களுக்கு இருக்குங்க. ஸோ உடல் நலத்தை காட்டிலும் சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்திக்கிறதுக்கு பச்சைப்பயிறு உதவிகரமாக இருக்கும். தொடர்ந்து பச்சைப்பயிறு எடுத்துக்கொள்ளுங்க. உடல் நலத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொண்டு நலமோடு இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.